வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் நல்லால நிச்சயம் நல்லது நடக்க போகுதுங்க. முருகனுக்கு எத்தனையோ படை வீடுகள் இருந்தாலும் ரொம்பவே சிறப்பும் சக்தி வாய்ந்த எல்லோரும் சென்று வழிபட வேண்டும்னு ஆசைப்படக்கூடிய பழனிமலை முருகனே எந்த கோலத்தில் தரிசனம் செய்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் தீரும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. மேலும் நீங்கள் பழனிமலை முருகனுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபட்ட நபராக இருந்தீங்கன்னா பால தண்டாயுதபாணியே போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் சரிங்க, தொழில் ரீதியாகவும் குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தையும் தடைகளையும் சந்திக்கக்கூடிய நபர்கள் ஜாதக ரீதியான பரிகாரத்திற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானுக்குன்னு எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் ரொம்பவே தனி சிறப்பு வாய்ந்த கோவில் பழனி முருகன் கோவில்னு சொல்லலாம். தமிழ் கடவுளான இவரை காண கேரளாவில் இருந்தும் உலகில் பல பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு வந்து வழிபட்டு செல்வாங்க. முருகப்பெருமானே இங்கு மட்டுமே ஆடி கோலத்தில் காண முடியுங்க. இங்கு முருகனுக்குள்ள நவகிரகங்களும் அடக்கம் என்பதால் இங்கு வந்து வழிபட்டாலே நவகிரக தோஷங்கள் நீங்கும். சித்தர்கள் பலருமே வாழக்கூடிய மலையாகவும் குழந்தை வடிவில் முருகன் காட்சி தந்த இடமாகவும் பழனி மலை பல்வேறு அதிசயங்களை கொண்டதாக இருக்குங்க. மேலும் அருணகிரிநாதர் உள்ளிட்ட பலருமே புகழ்ந்து பாடியிருக்காங்க. வாழ்க்கையை மாற்றி தரக்கூடிய பழனிமலை ஆண்டவர் பார்த்திங்கன்னா கொங்கு நாட்டு வியாபாரிகள் பலருக்கு முதலாளியாகவும் பங்குதாரராகவும் இருந்து வராரு. இங்கு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக பழனி தண்டாயுதபாணி கோவில் இருக்குது. இந்த கோவிலில் தான் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கிறாங்க. பழனி முருகன் கோவில் பற்றி பலருக்கும் தெரியாத சில விஷயங்களை இங்கு நம்ம பார்க்கலாம். இங்குள்ள முருகப்பெருமானே ஆடி ராஜ அலங்காரன்னு இந்த திருக்கோலத்தில் தரிசனம் செய்தாலும் நல்லது தாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு அலங்காரமும் குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பழனி முருகனை எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செய்தால் என்னென்ன பிரச்சனை தீரும், யார் எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செய்யலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் முருகப்பெருமானின் மூல விக்கிரகத்திற்கு தினமும் இங்கு 4 விதமான பொருட்கள் மட்டும்தான் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுது. அவை நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தன, விபூதி மட்டும்தாங்க. மார்கழி மாதத்தில் மட்டும்தான் பன்னீர் உபயோகிக்கிறாங்க. இவைகள்லாம் சந்தனமும் பன்னீரும் தவிர மற்றவை எல்லாம் தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்து உடனடியாக அகற்றப்படுது. அதாவது முடி முதல் அடிவரைன்னு அபிஷேகம் சொல்லக்கூடிய முழு அபிஷேகம் சந்தனமும் பன்னீருக்கு மட்டும்தான். இதில் சிரசு விபூதின்னு போக சித்தர் உத்தரவால பக்தர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு பிரசாதங்க. இது கிடைப்பது மிகப்பெரிய புண்ணியம்னு சொல்லுவாங்க. இங்கு ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுது. இது 5 முதல் 7 நிமிடத்துக்குள்ளே முடித்து விடுவாங்க. அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் நடக்கும் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் இங்கு முருகனின் மார்பலை மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுது. விக்கிரகத்தின் புருவங்களுக்கிடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். முந்தைய காலத்தில் இந்த சந்தன காப்பை முகத்திலும் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் தான் இந்த முறையில் மாற்றமும் ஏற்பட்டிருக்கு. இங்கு தண்டாயுதபாணி விக்கிரகம் நவபாஷணத்தால் செய்யப்பட்டதுங்க என்பதால் எப்போதும் மிகுந்த சூடாக இருக்கும். அதனால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படும். இந்த நீரை தான் அபிஷேக தீர்த்தத்தோடு பிரசாதமாக பார்த்திங்கன்னா விநியோகம் செய்கிறாங்க. தண்டாயுதபாணி சிலையை சுற்றி எப்போது ஒருவித சுகந்த மனம் பரவி நிற்குங்க. தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் சின்ன ஒரு மரகதல் இருக்குது. இந்த தீப ஒளி இல்லாமல் இந்த ஒரு லிங்கத்தை பார்க்க முடியாது. ஒன்று முருகர் சன்னதியிலும் இன்னொன்று பார்த்திங்கன்னா போகர் சமாதியிலும் மேலே இருக்குங்க. இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்வதாக ஒரு தகவலும் உண்டுங்க. ஏன் எந்த கோலத்தில் தரிசிக்கலான்னு பார்க்கலாங்க. தண்டாயுதபாணியின் சிலையே ராஜ அலங்காரத்தில் தரிசிக்க வேண்டுமா, ஆடி கோலத்தில் தரிசிக்க வேண்டுமா, எது சிறந்தது என்ற சந்தேகம் பல காலமாக பக்தர்களுக்கு உங்களுக்கு இருக்கா? பலரும் ஆடி கோலத்தில் முருகனை தரிசிக்க கூடாதுன்னு சொல்வீங்க. அது ரொம்பவே தப்புங்க. பழனி முருகனை ஆடி கோலத்தில் தரிசிப்பதற்கு அளவில்லாத பல சிறப்புகள் இருக்குது. முற்றும் துறந்த நிலைன்னு, அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆடி கோலத்தில் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு மெய்ஞானம் உண்டாகும். முற்றும் துறந்தவங்க குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவங்க இவங்க எல்லாம் இந்த கோலத்தில் விரும்பி பார்க்கலாம். அதே போல்
ஜோதிடப்படி பார்க்கும்போது செவ்வாய் கிரக அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். அதிலும் பழனி முருகன் ஞானக்காரகனாக விளங்கக்கூடியவர். அதனால் செவ்வாயோடு குருவும் கலப்பதால் வீரம், தைரியம், தன்னம்பிக்கை இதற்கெல்லாம் உரிய கிரகம் செவ்வாய். வீரமும் தைரியமும் இருந்தால் மட்டும்தான் எல்லோரையும் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அவருடைய பார்த்தீங்கன்னா இறங்கி நிற்க முடிந்திருக்கு. இதனால் நின்ற உடனேயே அங்கு குரு வந்து விடுவார். செவ்வாயாக வீரவேசத்தோடு கிளம்பி குருவாக நிற்பார். அதனால் செவ்வாயும் குருவின் அருள் பெற வேண்டும் நினச்சிங்கன்னா பழனிமலை முருகனை தரிசிக்கலாம். மேலும் இங்கு வழக்குகள் எல்லாம் நடக்குது, தீராத நோயாலோ இருக்கிறீங்கன்னா இது போன்ற பிரச்சனைகள் தீர்வதற்கு அலங்காரம் இல்லாத முருகனை வணங்குவது நல்லது. மனக்குழப்பம் அடைந்து இருக்கீங்களா, அவர்களையும் இந்த ஆடிக்கோள முருகனை தரிசிக்க சொல்லலாம். அவங்களுக்கு மன நிலையில் மாற்றங்கள் ஏற்படுங்க. பேச இயலாதவங்க, குறைபாடு உள்ளவங்க, மன எழுச்சி, மன உளைச்சல் உள்ளவங்க இவங்க எல்லாம் ஆடிக்கோளத்தை பார்த்தா ஒரு சாத்விகமோ சமத்துவமோ அவங்க மனதிற்குள்ள பிறக்கும். பெண்ணின் கல்யாணம் முடிக்க போகிறேன், பத்திரிகை அடித்து கும்பிட போகிறேன், வீடு விற்பது, வாங்குவது, கட்டுவது, கட்டிய பின் பிரவேசம் செய்வது உள்ளிட்ட சாமி கும்பிட போகும்போது இந்த நிகழ்வுகளுக்கு பார்த்திங்கன்னா ராஜ அலங்கார கோலத்தில் தரிசிக்கலாங்க. நம்மளால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா ராஜ அலங்கார தரிசனமும், நம்மளால் முடியாது, மருத்துவரால் முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்திங்கன்னா நீங்கள் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகனை தரிசித்தா ரொம்பவே சிறப்பான பலன். மேலும் சிவ பக்தர்களுக்கு திருவண்ணாமலை எப்படியோ அதே போல் முருக பக்தர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பழனி மலைங்க. இங்கு சித்தர்கள் மட்டும் இல்லை, பக்தர்கள் பலருக்கும் முருகப்பெருமான் குழந்தை வடிவில் காட்சி தரக்கூடிய அதிசயம் இன்னும் நடந்துட்டுருக்கு. காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தும் முறை உருவான இடமும் இந்த பழனி மலை தான். அருள் நிறைந்த பழனிமலை மட்டும் இல்லைங்க, இங்கே அனைத்து முருகப்பெருமானின் அற்புத அருக்கருணைன்னு போற்றி கூறும் விதமாக இருக்கு. அப்படி முருகனின் அருள் எப்படிப்பட்டதுன்னு அனைவரும் உணர செய்வது பழனிமலை தங்க தீர்த்தாங்க. இதனுடைய சுவாரஸ்யமான கதையை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடு பழனி. பழனி ஊருக்குள்ள அமைந்துள்ள திருஆவணன்குடி தாங்க உண்மையான படை வீடு. இருந்தாலும் பழனி மலை மீது அமைந்துள்ள தண்டாயுதபாணி கோவிலையே பக்தர்கள் படைவீடாக கருதி வழிபடுறீங்க. பழனி சென்று முழு பழனியும் பெற வேண்டும் நினைச்சிங்கன்னா முதல்ல ஊருக்குள்ள அமைந்திருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா திருஆவணன்குடி தலத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய இடுபொன்மலைக்கு சென்று வழிபட்ட பிறகு பழனி மலை மீது இருக்கும் தண்டாயுதபாணியை தரிசனம் செய்ய வேண்டுங்க. மேலும் இங்கு அதிசயங்கள் பல நிறைந்த பழனி மலைன்னு அருணகிரிநாதரும் திருப்புகழில் பாடியிருக்காரு. இங்கெல்லாம் மூலவர் கையில் தாண்டம் ஏந்திய நிலையில் ஆண்டி கோலத்தில் நின்ற கோலத்தில் காட்சி தருவார். இங்குள்ள முருகன் சிலை போக சித்தரால் உருவாக்கப்பட்டதுங்க. நவபாஷணத்தாலான இந்த சிலையில் பட்டு பெறப்படக்கூடிய பிரசாதங்கள் அனைத்தும் பலவிதமான நோய்களை தீர்க்கும் அதிசயத்தை பழனியில் பார்க்கலாம். மலை மீது போகர் சித்தருக்கு ஜீவ சமாதி இருக்கு. இது பழனி மலை பற்றி அனைவரும் அறிந்த ரகசியம்தான். ஆனால் பழனி முருகன் கோவிலில் தங்கத்தேர் உருவான சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா, பழனியில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் நடத்துகிறாங்க. பழனியில் சாது சாமின்னே இருந்து வந்திருக்காரு. அவர் தினமும் மலை மீது ஏறி சென்றுட்டு முருகனை தரிசிவிட்டு கண்ணீர் விட்டு அழுவாராம். ஏன் அழுகிறான்னு கேட்டால், இனி மீண்டும் முருகனை தரிசிக்க நாளை தான் வர முடியும்னு சொல்லிட்டு முருகனே பிரிந்து இருக்க வேண்டுமேனு சொல்வாராம். அந்த அளவுக்கு தீவிர முருக பக்தராக இருந்த அவரை பெரும் செல்வந்தர்னு சொல்லக்கூடிய முருகேச முதலியார் என்பவர் தரிசித்திருக்காரு. முருகேச முதலியார் பழனி கோவிலில் நிர்வாகியாக இருந்தவருங்க. ஆனால் பல காலமாக எனக்கு குழந்தை இல்லை, என்னுடைய குறைபோக நான் என்ன செய்ய வேண்டும்னு சுவாமியிடம் கேட்டிருக்காங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா இதை கேட்டதுமே சாது சாமி, இந்த மலையை நிரம்பி வழியும் அளவுக்கு பால் அபிஷேகம் செய். சிறிதும் யோசிக்காத முருகேச முதலியார் பல ஊர்களில் இருந்து பால் வரவழைத்து முருகனுக்கு பாலால் அபிஷேகம் செய்கிறாரு. அந்த அபிஷேகம் பால் வழிந்து மலையை நினைதுங்க. மலையில் வழிந்து ஓடும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் செய்திருக்காரு. பிறகு சிறிது காலம் கழித்து முருகேச முதலியாருக்கு இரட்டை ஆண் குழந்தை பிறந்திருக்கு. மீண்டும் பார்த்தீங்கன்னா ஆனந்தம், பக்தி, உணர்ச்சி பெருக்கல பழனிமலைக்கு ஓடி வந்த முருகேச முதலியாரும் சாது சாமி காலில் விழுந்துட்டு, சாமி நான் ஒன்று கேட்டேன், முருகன் எனக்கு இரண்டாக கொடுத்து விட்டார். முருகப்பெருமானுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும்னு நினைக்கிறேன், என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அதற்கு சாது சாமியும், நீ கொடுத்தா முருகன் வாழ போகிறார், அனைத்தும் அவனுடையது,
உன்னுடைய ஆத்ம திருப்திக்காக அவனுக்காக தங்கத்தையே செய்து வேணும் சொல்ல உடனே முருகேச முதலியாரும் தங்கத்தையே செய்து வந்து கோவிலுக்கு காணிக்கையாக அளித்தார். அவர் அன்று கொடுத்த காணிக்கை தான் இன்னும் நம்ம பார்த்திங்கன்னா தங்கத்தையே இழுத்துட்டு இருக்கோம். முருகப்பெருமானை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு என்றைக்கும் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கஷ்டம் வந்தாலும் துணையாக நின்று வாழ்க்கையில் அடுத்த கட்ட வெற்றியை நகர்த்தி செல்வாருங்க. நீங்களும் பழனிமலை ஆண்டவனை தரிசித்த நபராக இருந்தீங்கன்னா பாலதண்டாயுதபாணின்னு 3 முறை கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.